வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க. ஆமாம் ஆமாம், எலெக்ஷன்ல ஒரு ஓட்டு தோற்றேன். ஆமாம் ஆமாம். ஓடுங்கடா ஓடுங்க. இந்த மைனர் பார்த்தா உங்களுக்கு கூட கிண்டலா தெரியுது. என்னை பார்த்து சும்மா சுத்துறன்னு சொல்லிட்டானே அவன். என்னை பார்த்து வெட்டி பையன்னு சொல்லிட்டானே அவன். எனவே கொசு வரட்டானா? அந்த பொடவை அடிச்சோட புரட்டாசி மாசம் தான் எந்திப்பாமா. இல்ல பொம்பளை பிள்ளை லாந்த இடத்துல வெட்டிலமா இல்லையே. அதை கெட்டிட்டு பீச் கூட தெரியுமா? என்ன பேச்சு? வாங்கண்ணாச்சி. ஏய், அவன் அப்படித்தான் வெட்டி பையன்னு சொல்ற, நீ வெட்டி பையன்னு சொல்றடா பரதேசி நாயே. என்ன பார்த்தா நான் வாத்து சொன்னேன். என்ன பண்றேன் பாரு. நீ செத்தடா நீ மவனே. டேய், நாம் சமாதானம் போயிடலாம்டா, ஓடிடுறா. கல்யாணத்துக்கு எடுத்து வேட்டி வேட்டி கொடு. செத்துட்டி செத்துட்டி அரிக்கி அரிக்கி. என் பேர் கார்த்திக். உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் கவிதா. உங்க பேரு ரொம்ப நைஸ்ங்க. பாத்து மெதுவா. தேங்க்ஸ்ங்க. மறுபடியும் எப்ப மீட் பண்ணலாம்? பார்க்கலாமே. இவன் வேற அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கானே. என்ன பண்றது? நம்ம லவ் பண்ற மேட்டரை சொல்லிடலாமா? என்ன மச்சான் ஒரே டென்ஷனா இருக்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எதையுமே சொன்னாதான்டா தெரியும். உங்களை மாதிரி எனக்கு கார்த்தின்னு ஃப்ரெண்ட் இருக்கான் தெரியுமில்ல? தெரியும்டா, ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட நேரில் பார்த்தது இல்லையா? அது இப்போ ரொம்ப அவசியமா? அவன் இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா உனக்கு? சொல்லு. நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னேன்ல. ஆமா, சொன்னதுக்கு என்ன? அப்ப அந்த பொண்ணை அவன் என் பைக்ல ஏத்திட்டு போயிட்டான்டா. என்ன கொடுமை சிவாஜி இது. ஏற்கனவே பொண்ணுங்க விஷயத்துல மோசமானு சொல்லியிருக்கிற, ஏதாவது பண்ணி தடுக்க வேண்டியதாண்டா. டே மாப்பிள்ள, அவன் ஏத்திட்டு போனாலும் பைக் ஒன்று தான்டா. மாப்பிள்ள, சீரியஸான நேரத்தில் ஜோக் அடிக்காதடா. இப்போ என்ன பண்ணுன்ற? உன் ஃப்ரெண்டை கார்த்திகை வான் பண்ணி விட்டுறலாமா? இல்லடா, உங்களை மாதிரி அவனும் எனக்கு உயிர் நண்பன் தான்டா. அப்போ நேரம் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் உனக்கு காதலிக்குன்னு சொல்லு, ப்ராப்ளம் சால்வ். நான் சொல்லி அவன் என்ன தப்பாக நினச்சிட்டானா? அப்போ அந்த பொண்ணை காட்டு, நாங்கள் போய் பேசுகிறோம். என்ன மச்சான் விளாடுறியா? இப்போதான் ஒரு பொண்ணு பிரச்சனை மாட்டி அடி வாங்கிட்டு வந்திருக்கோம், அதுக்குள்ளேயுமா? ஆத்தாடி, நான் வரலப்பா, ஆளை விடு. என்னடா பொண்ணு பிரச்சனை சொல்லிட்டு போறான்? நல்ல நேரம். என்னடா பிரச்சனை? அதை விடுறா. என் மேல ஒருத்த கையை வச்சிட்டான், அவனை பழி வாங்காம விட மாட்டான். என்ன விஜய், யாரா அவன்? உன் ஃப்ரெண்டு எவனையோ பழி வாங்குறன்னு சொல்லிட்டு இருக்கிறான் கோயில்ல உட்காந்துக்கிட்டு. அதை விடுங்கண்ணே. நீங்க என்ன இந்த பக்கம்? இல்ல, உன் வீட்டுக்கு எதிரில் ஒரு பொண்ணு இருக்குது இல்ல? ஆமா. அட, அவங்க அப்பன் கூட ஓட்ட ஸ்கூட்டர்ல சுத்திட்டு இருப்பானே. ஆமா, இருக்காங்க. அதுக்கு என்னப்பா? அவர் பொண்ணை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். ஆமா, உனக்கு சமஞ்ச வயசுல ஒரு பொண்ணு இருக்கணுமே. கிண்டல் பண்ணாத தம்பி, இந்த கதிர்வேலுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி டெய்லி 500 படி ஏறி சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா. அந்த பொண்ணு எனக்கு தான். அடுத்து ஒரு பிரச்சனையா? என்ன வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம இருக்க? மௌன விரதமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் பேசாம இருக்க? இல்லை, நான் உங்களை முதல் தடவையே அப்படி தனியாக மீட் பண்ணுறது இதான் முதல் முறை. அதனால தான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. என்ன இப்படி பார்க்குற? இப்படி பார்க்காத. நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. இது சீரியஸ். உன்னை முத பார்த்த அந்த ஞாபகம் இருக்கு. அப்போ நீ எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணின்னு எனக்கு தான் தெரியும். அப்படி என்ன நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்? அது எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன்? ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்கப்பா.
அது அப்பா நான் என் ஃப்ரெண்டோட இருக்கேன். சாரிப்பா, இப்ப உடனே வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. சாரி கார்த்தி. என்ன அதுக்குள்ள கிளம்புற? அப்பா கோயில் கூப்பிடுறாரு, அதான். இப்போதானே தனியாக பேசுகிற அளவுக்கு வந்திருக்க. இன்னும் கூடிய சீக்கிரம் பார்த்துட்டே இரு. படிக்கட்டு ஏறி ஏறி காலு தான் வலிக்குதே தவிர பொண்ணு கிடைச்ச பாடு இல்லை. அப்பா முருகா, எத்தனை படிக்கட்டு வேணாலும் ஏறுறேன், எனக்கு அந்த பொண்ணு வேணும். என்னப்பா சொல்லுங்கண்ணே. எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கண்ணே. இந்த தடவை நம்ம தானே ஜெயிக்க போறோம். அப்படிங்கிற உனக்கு கண்டிப்பா. வேற பார்த்துட்டோமா? கட்சி வேலையெல்லாம் எப்படிப்பா நடந்துட்டு இருக்கு? அதுவும் நல்லா போயிட்டு இருக்கண்ணே. என்ன கதிர் வேலை? கோயிலுக்கு சாமி கும்பிடுறக்கா? கோயிலுக்கு சாமி கும்பிட வருவாங்க. இது கூட தெரியல நீங்களாம் ஜெயிச்சு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்களா? ஏ உடப்பா பாவம், அவனை போய் நீ சொல்லு. சும்மா விடு தம்பி, நானே ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அட சாமிகிட்ட சொல்லலான்னு 500 படி நடந்து வந்திருக்கிற நீங்க என்னடான்னா வம்பு பண்றீங்களே? எல்லாம் என் நேரம். அவனே ஒரு காமெடி பீஸு, அவனை போய். ஹலோ சொல்லுங்கள், நான் தான் பேசுகிறேன். அண்ணன் கொஞ்சம் வேலையாக இருக்கார். சரி நான் வந்து பார்த்துக்குறேன், வச்சுறேன். யாருப்பா போன்ல? சங்கர்லிங்கண்ணே, பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனையாம்மா, நம்மளை வர சொல்கிறானே. அவனுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு. ஏற வண்டியில் மலை ஏறி முருகன் கோயிலுக்கு வந்தா எப்போவுமே சக்ஸஸ் தான்டா.